நிறைய ஸ்கூல் பொண்ணுங்க இன்னர்ஸ் இல்லாமே வருங்க, பிறப்புறுப்பெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கும், பாலியல் அபியூஸ்க்கு ஆளாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அது விஷயம். இப்போ அதில் இன்னொரு பொண்ணு அனன்யான்னு ஒரு பொண்ணு. அவங்க அம்மா யாருன்னா சுஜாதா. அவங்க கல்கத்தாவை சேர்ந்தவங்க. இது இங்கே சாமி கும்பிட வந்து கல்கத்தாவில் இருந்து அவங்க யாருன்னா சிபிஐயில் ஸ்டெனோ அவங்க. அப்புறம் அங்கே தர்மசாலை உள்ளவங்க பாவம் பொண்ணா காமிக்கிறேன்னு அடிச்சுட்டு போய் காரில் அடிச்சுட்டு போய் மண்டையில் ஒரே அடிச்சு 3 வருஷம் கோமாவில் வந்துருக்காங்க. போலீஸ் விசாரிக்குது. இப்போ 2 எலும்பு எடுத்துட்டாங்க. இந்த 2 எலும்பு கொலை செஞ்சு புதைக்கப்பட்ட எலும்பா அல்லது ஏஜ் ஃபேக்சுவல் அங்கேயே சாவுறாங்கல்ல, கங்கையில் காசியில் போய் சாவணும்னு வேண்டதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல. அதன் அடிப்படையில் விசாரணை தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு 2 எலும்பு கொண்டு எடுத்துமே இருக்காங்க இல்லையா? அப்ப தோண்ட வந்து இன்னமும் அதிகமான பெண்கள் கிடைக்க தானே செய்யும். ஒரு நபர் எப்படி சும்மா போய் சொல்ல முடியும்? அதாவது அவர் என்ன சொல்றாரு, நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். 2015 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பெண்களே அவங்க ரேப் பண்ணிட்டானுங்க தர்மசாலாவில். உங்ககிட்ட அந்த இச்சை இன்னும் தீரல. புத்தர் அது மாதிரி எங்காவது கட்டிப்பிடிச்சு படுத்து இருந்தாரா? இச்சை முடிஞ்ச பிறகுதான் நீ வர முடியுமே. துறவரம்னு எதுக்கு சொல்றீங்க? எல்லாத்தையும் துறந்து விட்டு வர. துறவரம்னு சொல்லாதீங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவிலே இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடியது தர்மஸ்தலா கோயிலில் தோண்ட பிணங்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல பேர் புதைச்சிருக்காங்க. அது தோன்றதுல பல ஏடிஎம் கார்டு, பேன் கார்டுலாம் கிடச்சிட்டு பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க இது ஆல்ரெடி நம்ம பேசுனது தான் 10-15 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு போய் உத்தரவுலாம் வாங்கிட்டு வந்தாங்க. பஞ்சநாத சாமி கோயில் தர்மசாலாவில் அதை பற்றி வீரேந்திர ஹெக்டேவை பற்றியெல்லாம் யாரும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம யாரும் பேசல, விட்டாச்சு. அப்புறம் அங்கேருந்து சூப்ரண்ட் அருண் தான் அந்த துப்புரவு பணியாளரை கொண்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்புறம் அவர் காணாம போயிட்டார். அப்போ நான் எல்லா தொலைக்காட்சியும் காணாலாம் போகலங்க, போலீஸ் எங்கேயாச்சும் ரகசியமாக வச்சுருப்பாங்க, காணாவெல்லாம் ஒரு ஆள் போயிட மாட்டார் அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக ஆனால் அன்றைக்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன். இம்மிடியட்லி அதை சுற்றி ப்ளோக் போட்டு மத்திய போலீஸ் இறக்கி, ரிசர்வ் போலீஸ் இறக்கி அதை பாதுகாக்கணும். ஏன்னா என்ன வேணுமோ உள்ளே செய்ய முடியும் அவங்களால அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இப்போ போயிட்டு போலீஸ் வந்து எல்லாம் அவர் மார்க் பண்ண இடத்த தோண்டினாங்க. முதல் 5 இடத்துல போனமே இல்லை, எலும்பு கூட இல்லை. சரி கை விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இவர் ஏதோ ஃபேக்கான தகவல் சொல்லியிருப்பார் போல இருக்குது, இதை ட்ராப் ஆகிடலாங்கிறத. மழை சரியான மழை பிடிச்சோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி லாஸ்ட் சான்ஸ் ஒன்று பார்க்கலான்னு சொல்லி தோன்றாங்க. 2 பணம் கிடச்சிது, 2 எலும்பு கூடு. அதே ஃபோரன்சிக்ஸ் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் வந்து ஏடிஎம் கார்டெல்லாம் ஆல்மோஸ்ட் செரிக்காது. அதில் ஒரு சிப் ஒன்று இருக்குல்ல, செரிக்காது. அது செரிக்கல் மீன்ஸ் மண்ணோட டைலூட் ஆகாது இல்லை, அது அதெல்லாம் எடுத்திருக்காங்க. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பயங்கர முரணான ஸ்டேட்மெண்ட். யார் அந்த துப்புரவு பணியாளர், நிறைய ஸ்கூல் பொண்ணுங்க இன்னர்ஸ் இல்லாமே வருங்க, பிறப்புறுப்பெல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கும், பாலியல் அபியூஸ்க்கு ஆளாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். இதில் இன்னொரு மிக முக்கியமான சௌஜன்யான்னு ஒரு கேரக்டரை கவனிக்கணும். அங்கே உள்ள ஹாஸ்டல்லேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணை. தூக்கிட்டு போய் அந்த பொண்ணு உயிரோடு வரல. சௌஜன்யா வந்து பார்த்திங்கன்னா துளுவ மொழி பேசுகிற ஒரு இனம். இப்போ நம்ம தமிழ் பேரே துளுவ மொழி பேசுகிற இடம். அங்கே போய் பார்க்கக்குள்ள சின்னதாக ஒரு இடம் வச்சு சௌஜன்யாவை கோயில் கட்டியிருக்காங்க. சௌஜன்யாங்கிறது ஒரு ஆத்மா அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க. அவர் ஹில்ஸில் இருக்காங்க, அவங்க மலையில். அப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யான்னு போட்டவங்களெல்லாம் வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த சூழ்நிலையில். அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ அதில் இன்னொரு பொண்ணு அனன்யான்னு ஒரு பொண்ணு. அவங்க அம்மா யாருன்னா சுஜாதா. அவங்க கல்கத்தாவை சேர்ந்தவங்க. இது இங்கே சாமி கும்பிட வந்துச்சு. கல்கத்தாவில் இருந்து அவங்க யாருன்னா சிபிஐயில் ஸ்டெனோ அவங்க வந்து இங்கே வந்து தேடுறாங்க. தர்மசாலாவுக்கு தான் என் பொண்ணு வந்துச்சுன்னு. அப்போ 2000 காலகட்டங்களில் கேமரா செல்லெல்லாம் அவ்வளோ பெரிய வளர்ச்சி கிடையாது. கிட்டத்தட்ட 25-27 வருடம் ஆகிட்டு, அவங்க 25 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டல, வளர்ச்சி கிடையாது. ஃபோட்டோ கையில் வச்சுட்டு பார்த்தீங்களா எப்படி தெரியும்? மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு ஸ்டேஜில் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க. போலீஸ்காரன் உன் பொண்ணு யாரோட ஓடி போயிருக்கோம், நீ இப்போ இங்கெல்லாம் வரக்கூடாது, ஓடி போயின்னு வரட்டி விட்ருக்காங்க. மறுபடியும் தர்மசாலாவில் வந்து வச்சு கடை வைக்கிறாங்க. வந்து வாழ்னு கத்துறாங்க. கத்துனோடனே தர்மசாலாவில் வேலை பார்க்குறவங்களே, உங்கள் பொண்ணை உள்ள இங்கே உள்ள பெரியவங்க தான் அழைச்சிட்டு போனானுங்க காரில், நாங்கள் சொல்லணும்னு சொல்லிடாத, எங்களை கொண்டுருவாங்கன்னு இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு இப்போ இந்த சுஜாதா பண்ண டார்ச்சரில் சிபிஐயில் வேலை பார்த்தவங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்க தானே செய்யும். இந்த இதோட இன்ஃப்ளூயன்ஸில் அப்புறம் அங்கே தர்மசாலாவில் உள்ளவங்க பாவம் பொண்ணா காமிக்கிறேன்னு அழைச்சிட்டு போய் காரில் அழைச்சிட்டு போய் மண்டையில் ஒரே அடித்து 3 வருஷம் கோமாவில் வந்துருக்காங்க. அவங்க முடிச்சு பார்த்தா பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ அங்கே ஏதோ சம்திங் இஷ்யூ இருக்குது, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்கள எதுக்கிறதுக்கு இவ்வளோ எஃபோர்ட்டு பத்தாது. இன்றைக்கி வந்து சித்தராமையா வந்து ஒரு தனி குழு அமைச்சிருக்காரு, அது ஒன்று போயிட்டுருக்குது. ஆனால் அவங்கள எதுக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதானதில்லை. வீரேந்திர ஹெக்டே அதில் வந்த ஒரு வாரிசுகள் அடிப்படையில் வந்த கோயில் தான் அது.
3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை அப்படியே ஒருத்தராக ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அதோட அடிப்படையில் தான் இப்போ வீரேந்திர ஹெக்டே இருக்கார். இன்ன வரைக்கும் வீரேந்திர ஹெக்டேவை தொடக்கூட இல்லை. குறைந்தபட்சம் விசாரிச்சிருக்கணும்ல, இல்லை வீரேந்திர ஹெக்டே ஒரு ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துருக்கணும்ல, நான் அப்படி பண்ணல, இங்கே நடக்கலை, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. இல்லை நித்யானந்த மாதிரி இல்லாத ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கலாமா இல்லையா? டெய்லி வெளியிறாரா இல்லையா? அப்படி இந்த வான வேடிக்கை காமிக்கிறாருல உட்காந்து, அந்த மாதிரி வான வேடிக்கையாவது காமிக்கலாம். அதுவும் இல்லை, கம்முன்னு இருக்காங்க. போலீஸ் விசாரிக்குது. இப்போ 2 எலும்பு எடுத்துட்டாங்க. இந்த 2 எலும்பு கொலை செஞ்சு புதைக்கப்பட்ட எலும்பா அல்லது ஏஜ் ஃபேக்சுவலில் அங்கேயே சாவுறாங்கல்ல, கங்கையில் காசியில் போய் சாவணும்னு வேண்டியதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது வாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை முதல்ல நேத்ராவதியோட அணையோட பின்பக்கம் அது. அந்த ஆள் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தான் துப்புரவு பணியாளர்னா, நான் பல பேரை எரிச்சு நேத்ராவதி அணையில் தூக்கி போட்டிருக்கேன்றாங்க. ஸோ இதெல்லாம் விசாரணையோட முழுமை அடையணும்ல, விசாரிக்க வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் குறிப்பாக வந்து அந்த தூய்மை பணியாளர் சொன்ன ஒரு வார்த்தை, நானே பல பேரை வந்து பல பேருடைய பாடியை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து மிரட்டப்பட்டிருக்காரு, அதனால் புதைச்சிருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த நபர் அப்புறம் காணாமல் போயிட்டார். அதன் அடிப்படையில் விசாரணை தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி 2 எலும்பு கொண்டு எடுத்துமே இருக்காங்க இல்லையா? அப்போ தோண்ட வந்து இன்னமும் அதிகமான பிணங்கள் கிடைக்க தானே செய்யும். ஒரு நபர் எப்படி சும்மா போய் சொல்ல முடியும்? அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். 2015 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பெண்களே அவங்க ரேப் பண்ணிட்டானுங்க தர்மசாலாவில். அந்த குற்ற உணர்வு தான் இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இப்போ அவருக்கே 55-65 வயசு இருக்கும் அந்த தூய்மை பணியாளருக்கு. அப்போ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, இல்லை அவங்க வீட்டு பெண்ணை பண்ணதுனால பொய் சாட்சி சொல்கிறாரா, போய் மாட்டட்டும் எல்லாருன்னு, இல்லை பெண்கள் இருக்கான்னு புல்ல தோண்ட வேண்டும்ல. இவருக்கு அன்றாடி இவர் காமிக்கிற இடத்த மட்டும் இல்லை, உள்ள வேலை பார்க்குற எல்லாரையும் தூக்கணும். தூக்கி வச்சு கொஞ்சம் விசாரித்து எல்லாம் இவர் மட்டும்தான் பணம் புதைக்க அசைன்மெண்ட்டில் இருந்தாரான்னு தெரியணும்ல. ஆமாம், ஓகே. பாபநாசம் மாரி இங்கே ஒரு இடத்துல பணம் புதைச்சி மறுபடியும் பேத்து கொண்டு இன்னொரு இடத்துல கமலஹாசன் வைப்பார்ல, அங்கே போய் பார்த்தா பன்னிக்குட்டி செத்து இருக்கும், குழந்தை சும்மா அதை உளருதுன்றது கேஸே திரும்பும் பாரு. போலீஸ் ஸ்டேஷன் கீழே இருக்கும் பாடி. பாபநாசம் படம் நல்ல படம், அது மலையாள படம், டப்பிங் தான், கமல் பண்ணது. உன்னை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன்னு போலீஸ்காரர் சூழலை உதைப்பார். பார்த்தா ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும் பாடி. எங்கே இருந்து கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது இல்லை. ஸோ அங்கே இருக்க எல்லாரையும் விசாரிக்கணும். எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்தினா தான் அது ஒரு தீர்வுக்கு வரும். இப்போது கோயிலுக்குள்ளேயே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து, பொதுவாக சாமியார்கள் அப்படின்னாலே அவங்க பாலியல் சீன்கள் நிறைய பேர் பண்ணி மாட்டியும் இருக்கிறாங்க. நிறைய சாமியார்கள் மாட்டியிருக்காங்க, தண்டனையும் பெற்றிருக்காங்க. இந்த சாமியார்கள் அப்படின்னாலே அவங்க தப்பு பண்ணக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்கிற பொதுவான மனநிலையை வந்து இவங்கெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்களோ? பாதிரியார்களும் தான் தப்பு பண்ணுறாங்க. 100 வீடியோ வெளியிடுறாரு ஒருத்தர், குளிக்க வைக்கிறது 100 டைப்பாக குளிக்க வைக்கிறேன்னு மாட்டிக்கிட்டாரு. மொத்தத்திலே ஒன்று சொல்கிறாங்க, கடவுள் இல்லை, அந்த கான்செப்டுக்கெலாம் நான் போகவே இல்லை. அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது இருக்குது. அது 5000 வருடமாக கோயில் இருக்குது, சங்க இலக்கியங்கள் இருக்குது. மாணிக்கவாசரை நான் ஒத்துக்கிறேன். மாணிக்கவாசர் கோயிலை பற்றி திருப்பி ஒழிப்பாடுறாருல, அப்போ அதை ஏற்றுக்க தானே வேணும். வள்ளலாரை ஒத்துக்கிறேன். அப்போ வள்ளலார் என்ன அறிவு இல்லாதவரா? அந்த கான்செப்டில் நான் போகல. அதை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை. அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் வந்து கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான், தெய்வம் என்றால் அது தெய்வம் தான், வெறும் சிலைன்னா சிலை தான், அது உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் அது ஓம் பார்வை. அது ஆனால் மனித உருவில் கடவுள் இருக்க முடியாது. அது எந்த இடத்துலையும் எழுதலையே. மாணிக்கவாசகர் தன்னை கடவுள்னு சொன்னார். அதாவது திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் இல்லையே. இவர் வள்ளலாரே தன்னை கடவுள்னு சொல்லி அவரு ஒரு தகரத்தை நிமித்து வச்சு ஒரு ஜோதி கொளுத்தி வச்சார். வெளிச்சம் தானே கடவுள்னார். உண்மை தானே, வெளிச்சம் தானே கடவுள். சூரியன் வெளிச்சம் இல்லைன்னா எப்படி நம்மளாம் சீக்கு வந்துடுமே, அனிமிக் நோய் வந்துடாது, உலகமே இயங்காது, ஒரு செடி கூட முளைக்காது. ஐயோ வெயில் இப்படி அடிக்குதுங்கிறாங்கல்ல, மரம் ஒருபோதும் வெயிலை கண்டு அஞ்சியதில்லை, மரம் ஒருபோதும் வெயிலை கண்டு பயந்ததில்லை. மரத்துக்கு வெயில் அடிக்கணும், அப்போதான் அது அடுத்த நாள் உயிரோடு இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே ஒரு செடி வளர்ச்சா வந்து முளைச்சிருமா? அது முளைக்காது, சன்லைட்டு படணும். அப்போ வெளிச்சம் தான் கடவுள், ரைட்டு தான், ஏற்றுக்கிறோம். அப்போ மனித உருவத்தில் வந்தான்னு வச்சுக்க, பிரேமானந்தான்னு ஒருத்தன் வந்தான். அவன் பர்த்து எங்கே? ஸ்ரீலங்கன். இங்கே வந்து முடியெல்லாம் பம்பாய் வச்சுட்டு மன்மதல்லி இல்லை வென்றாருன்னு அடிச்சு ரகலை ஓட்டினான். வீடியோ எடுத்தான், கொலை பண்ணான், கிடச்சா ரெட்டாயில் அனாதை புனமராயப்பட்ட ஜிஹெச்சில் செத்து போனான். நான் வேற ஒரு பிஎம்முக்கு போயிருந்தாங்க பாடி வாங்குறதுக்கு. அப்போ பார்த்தேன் அனாதை. இவன் தான் பிரேமானந்தான், அடையாளமே தெரியல. இந்த குர்மித் ரஹீம்னு ஒருத்தர் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கார் இல்லையா? ஆமாம். அப்புறம் நித்யானந்தா வானத்தில் படம் காமிச்சவர். வானத்துலன்னா புரியும், வானத்தில் படம் காமிக்கிறது. கதவை திற காற்று வரட்டுன்னு ஒரு ஆர்டிகல் வந்துச்சு அவரை பற்றி, குமுதம்னு நினைக்கிற புத்தகம், ஆனந்த விடலே வந்துச்சு. அவர் பேர் என்ன, ராஜசேகர். நித்யானந்த பேர் ராஜசேகர். அவர் திருவண்ணாமலையில் பிறந்தவர்.
படிக்க வச்சிருந்து கொஞ்சம் பெண்மைத்தனமாக இருப்பார் ஒரு நடை உடைனா அவர் கிட்டலாம் முடியாது. அவரோட படித்தவனே என் டம்பில் இருக்கான், பேட்டி எடுத்துடலாம். அவர் அப்படியே பார்த்தாரு, அள்ளி விட்டார் கடைசா. அள்ளி விட்டா எங்கேயோ போயிட்டார். ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா அந்த நடிகையோடைய ஒரே கும்மாளம் போட்டு கூத்தடிச்சு ஒரு மாதிரி போயிட்டார். இது அவர் பர்சனல் தானே, அது அவர் யாரையும் அபியூஸ் பண்ணல கூப்பிட்டு. ரைட். ஸோ நல்ல விளக்கம். யாரையும் அபியூஸ் பண்ணல. பட் நீங்கள் வந்து இங்கே மதத்தை போதிக்கிற, கடவுளை போதிக்கிற, இல்லை எந்த இதை போதிக்கிறவங்க தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இங்கே இருக்குது. ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டிசிப்ளின் உங்களை ஒருத்தங்க நீ அந்த பொண்ணுகிட்ட நடந்த பேர் மற்றவங்கள்ட்ட நடந்துக்குவேங்கிறது தான் இங்கே பேச்சு. உங்ககிட்ட அது இச்சை இன்னும் தீரலை. புத்தர் அது மாதிரி எங்காவது கட்டிப்பிடிச்சு கொடுத்து இருந்தாரா? இல்லை. இச்சை முடிஞ்ச பிறகுதான் நீ வர முடியுமே. துறவரம்னு எதுக்கு சொல்கிறீங்க? எல்லாவற்றையும் திறந்து விட்டு வர. துறவரம்னு சொல்லாதீங்க. நான் இல்லறத்துல தான் இருப்பேன்னு சொல்லுங்க. துறவின்னு சொல்லி ஏமாத்தாதீங்க. இல்லறம்னு சொல்லி வாழ், நல்லா வாழ். ஓஷோ இருந்தார்ல, ஓஷோ, அவரை பற்றி படிச்சிருக்கீங்களா? ஒரே நேரத்தில் 100 ரோல்ஸ் ராய்ஸ்காரங்க அவர் பிரசன்டேஷன் பண்ண முடியும். அவர் அதோட தான் அந்த கவர்மெண்ட் கொண்டுது. ஆனால் ஓஷோ எந்த இடத்துலையும் நான் கடவுள்னு சொல்லவே இல்லை. இயல்பு படி வாழ்னாரு. உனக்கு என்ன தோணுது? பைசா சாப்பிடு, செக்ஸ் பண்ணுன்னா செக்ஸ் பண்ணு போ, அவ்வளோதான். தேவையில்லாமல் தொலை பண்ணிட்டு அறுத்துக்கிட்டு இருக்காதுங்கிறது தான் அவரோட கருத்து. அவரை நாங்கள் மதிக்கிறார். இப்போது இந்த தர்மசாலா விவகாரத்தில் கூட குறிப்பாக இதை பற்றி பேசுகிறதோ இல்லை இவங்களாம் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்கிறதோ, இவங்கெல்லாம் வந்து இந்து மதத்தை விமர்சனம் பண்ண வந்துடுவாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வருதில்ல, எப்படி பார்க்குறீங்க? நானே இந்து மதம் தான். நான் என்ன இந்து மதத்தில் என்ன என் வீட்டில் இருக்க குறைகளை நான் சொல்கிறது எனக்கு தானே உரிமை இருக்குது. எங்கள் வீட்டில் எலி இருக்குது, ஒரு பாம்பு இருக்குது, பூனை ஒன்று இருக்குது, அங்கே நாருது, டாய்லெட்டு க்ளீனாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அதிகாரம் இருக்குது. மகத்தை பற்றியும் சொல்லுவேன், கிறிஸ்டின்லையும் சொல்லுவேன். அங்கே அது மாதிரி அக்கப்போர் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, அட்டூழி நடக்குது, பெண்களை ஏமாத்துறாங்க, இந்த பேய் பிடிச்சிட்டு ஆடுறதுங்கிறது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அறிவுக்கு உகந்தாத விஷயம். கோயிலில் சாமி ஆடுறாங்களா லேடிஸு, மாரியம்மா மாரியம்மா டக்குன்னு இந்த மாறாப்பை இழுத்து விட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட கான்சியஸ் இருக்குது. நாய் வந்து ஒவ்வொன்று விழுந்து ஓடுறாங்க சாமி அனுப்புவாங்க, பார்த்து இல்லை. அதெல்லாம் தப்பு. பாதிரியார் கூட குளிக்க வைக்கிறது, அப்புறம் பெண்களை கன்னியாஸ்திரிகளை வேட்டையாடுறதெல்லாம் தப்பு. எங்கே அபியூஸ் செய்யப்பட்டாலும் நான் பேசுவேன். அதில் இந்து மதம் அப்புறம் அந்த மதம் வெங்காயம்னு சொல்லிட்டு. இப்போது பெண்கள் பொதுவாகவே வந்து இந்த ரிலீஜியஸ் மேலே ரொம்ப நம்பிக்கையுள்ள நபர்களாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆண்களை விட ரிலீஜியஸில் ரொம்ப நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களை வந்து ஈஸியாக இந்த மாதிரி சாமியார்கள் வந்து ஏமாத்திடுறாங்களோ, அவங்களுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துகிறாங்களோ? பெண்களை ஆம்பளைங்களே ஈஸியாக ஏமாத்துறான், சாமியாரை ஏமாற்ற மாட்டானா என்ன? அதை செய்கிறது கல்யாணம் பண்ணிட்டு போய் கடைசா ஒரே இடத்துல அடித்து வரட்டுறான். அவன் சாமியார் ஏமாற்ற மாட்டானா என்ன? பெண்களை வந்து ஏமாத்துறதுனா இல்லை. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த கோவில் ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. உள்ள வச்சிருக்காங்க. கோர்ட்ல ஹெச்பி வரையும் போட்டார் அவரு. ஹேபியஸ் கார்பஸ் போட்ட போய் அது அங்கதான் போவேன்னுச்சு. ஆமா, அப்புறம் வேற வழியில விட்டு தான் வந்தாங்க. இல்லை, அங்கே அவ்வளோ பெண்கள் இருக்காங்கல்ல ஈஷா யோகா மையத்தில், ஜக்கியுடி அந்த ஆசி பெற்று. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்போ அவர் பொண்ணு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த அப்படியே நிகழ்ச்சியாக எழுப்பி வந்தாங்க. எனக்கு என்னமோ அது நேற்று இன்று நாளை லட்சுமி மேடம் பொன்வானம் பண்ணியிருக்குள்ள எழுமொழி ஆடும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நாட்டு அவரோட ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல. அப்படியே அந்த பரவச நிலையில் எல்லாரும் எந்திரிங்கோ, பரவச நிலையில் இருங்கோங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஜக்கி வாசேவ் உடைய ஆசிரமத்துலேருந்து ஒரு பொண்ணு ஒடியாருது, அடுத்த நாள் அது கிணத்துல பணமா எடுக்குது. என்னாச்சு விசாரணை? இன்னைக்கு எல்லாம் சாமியாருக்கு பயந்துக்கிறாங்க. என்னாச்சு விசாரணை? இல்லை, கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஃபேவராக தானே இருக்கு. அதான் சொல்கிறேன், என்னாச்சு? செயற்கை தகன மேடை வச்சிருக்காரு உள்ள, அது மாதிரி வச்சுக்கலாமா? பர்மிஷனே கிடையாது. அப்புறம் எப்படி வச்சிருக்காரு உள்ள? காட்டை அழிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பேட்டி எடுக்கிறாங்க அவர்கிட்ட உட்கார வச்சு, இது மாதிரி காட்டை அழிச்சிட்டிங்களாமே அப்படின்னு. காட்டை இல்லாமல் அழிக்கலை, காட்டில் புலி இருக்காங்க, சிங்கம் இருக்காங்க, கரடி இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்கங்கிறாரு. யோ, அவங்க இல்லையா, அது ஐடி, அது அக்ரிணை புரியுதா? அது கூட புரியலை ப்ரொனவுன்சேஷன் சொல்ற. அவங்க இருக்காங்க, நாங்க இங்கே இருக்கோம், நீங்க இங்கே இருக்கிறது தான் ரைட்டு, நாங்க இங்க இருக்குதுன்னா தான் தப்பு. நாங்க இங்க இருக்குது, இங்க நிறைய பொண்ணுங்க இருக்குது அப்படின்னா தப்பு. ஐடி இட்ட வராது, அவங்க கிடையாது, தேவன் கூட சொல்லக்கூடாது. அதுதான். ஆமா, அது இல்லாமல் அள்ளி விட்றாரு இவரு. மோட்டர் பைக்கில் எழுப்பி எல்லாமே இதோன்னு பாட்டு வர்றாரு. மண்டையில் கல்லில் ரத்த கசிவான், உட்காந்து தியானம் பண்ண வேண்டியதானே, மண்டை சரியாகுதானே. மண்டை மேலே கொண்டையை மறந்து விட்டார் ஐயா. மருத்துவமனையில் போய் தானே அப்பாயின்மெண்ட் வரைக்கும். ஒருத்தன் வடநாட்டில் பதஞ்சலி ஒருத்தன் அப்படியே காலத்தில் கீழே எல்லாம் மைக்கு வச்சிருக்கான். அப்படியே இந்த அட்டைப்பூச்சி மாதிரி ஆடுவாங்க, கீழே கிரவுண்ட்ல எல்லாம் மைக்கு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. பாபா ராம்தேவ் இப்போ கட்டியிருக்கான் பாரு பெனால்ட்டி, பூரா ஸ்டெராய்டு கலந்து வித்துருக்கான்.
அவனுக்கு இது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுயா. உலகத்தில் உள்ள கசரைக்கு பூரா சப்போர்ட் பண்ணா எப்படி? அவன் மூட்டை அறுவை சிகிச்சை போய் ஆஸ்பத்திரிலாம் பண்ணிட்டு வந்தான். ஏன் நீனே மூட்டை இப்படி ஆட்ட வேண்டியதானே உட்காந்து மூட்டை அறுவை சிகிச்சை ஏமாத்தி. அதெல்லாம் மனித உருவத்தில் கடவுள் இருக்கவே முடியாது. எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. எனக்கு டெத்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு, எனக்கு டெத் டேட் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அப்ப டெத் டேட் இருக்கு, அப்படி கடவுளா இருக்க முடியும்? இருக்க முடியாது. இருக்க முடியாது. தஞ்சாவூர் கோயிலை சொல்றியா? நான் ஒத்துக்கிறேன், 5000 வருஷமா நிக்குது. ஆனா அதை கட்டின ராஜராஜோட உயிரோட இல்ல. அப்ப அவன் கடவுள் கிடையாது, அவன் கட்டி வச்சுட்டு போனது கடவுள். அதுக்கு அவ்வளவுக்கெல்லாம் நான் முரண்படுறது கிடையாது. தீக்காயுசம் மாதிரிலாம் நான் முரண்படுறதுலாம் கிடையாது. எனக்கு முன்னாடில இருந்து அது இருக்கு. போய் பார்த்தா அவர் நல்லா அருமையா இருக்கு. இந்த கோயில போய் பாரு, காஞ்சிபுரம் கோயில இவ்வளவு பெரிய கற்சிலைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதுல எல்லாம் நம்ம போய் முரண்படவே கூடாது. இப்போ நீங்க இந்த ஜக்கிவாசவ் இருக்கார் இல்லையா, இவரெல்லாம் கர்நாடகா, அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மக்கள்கிட்ட வந்து ஏமாத்திட்டு இருந்தா எப்படி? அது கடவுளுக்கு மொழி பேதம் அது கிடையாது. அந்த பாலா தெரியுமா, இயக்குனர் பாலா? ஆமாம், அவர் சொல்லியிருப்பாரு, சினிமாவை வந்து சாதியாவோ மதமாவோ பார்க்கறது நான் வந்து அனுமதி. அவர் வந்து என்ன செஞ்சாரு, அந்த படத்து பேர் பிதாமங்கல்ல டைலாக் வச்சிருப்பாரு, என்ன ஒரு சைஸா உட்காந்துருக்கான்னு, இவன் பேச்ச கேளுங்க, வடக்க பாசி பருப்பு தோரஞ்சீரகம் பருப்பு விற்க போயிருக்கான், இவன் பேசினது ஆளோட சைஸையும் பார்த்தோன்னா கடவுள்னு சொல்லிட்டாங்க. 10வது படிக்கிற புள்ள ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கு, அதை பிடிச்சி கசக்கி போட்டாங்க அப்படின்னு. ஏண்டா உன் கதைடா இப்படி நாடுற மாதிரி இருக்கு, அதான் உட்காரக்குள்ள சைஸா உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்கார்ற தோரணை எல்லாம். ஸோ இங்கே தமிழில் நேரடியாக சுத்த தமிழில் பேசி வர நடிகைக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. அங்கே இருக்காங்கோ இங்கே இருக்கவங்கிற நடிகைக்கு இங்கே வாய்ப்பு தர்றான். எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. நான் சுத்த தமிழில் பேசுகிறேன், சுத்த தமிழ், எளிமை தமிழ், ஸ்டைலிஷ் தமிழில் பேசுகிறவங்களும் இங்கே மதிக்கிறாங்க. அதனால கர்நாடகாவில் இங்கே வந்து கர்நாடகாவிலேருந்து காவேரி வரலாம், ஜக்கி வரக்கூடாதா? ஜக்கி வரும், ஒரு போட்டு ஜட்டி வரும், எல்லாம் வரும். காவேரியில் வர்றது தானே, அடிச்சுட்டு வர்றது தானே. அதனால மொழி என்ன இருக்கு, ஏமாத்துறதுக்கு மொழி என்ன இருக்கு? நம்மளை விட என்ன வடக்க என்ன மூட நம்பிக்கைகள் அதிகம் இருக்குது. நம்மளாவது ஒரு புரிதலோட இருக்கிறோம். இந்த அளவுக்கு புரிதல் இருக்கு பத்தியா, அது கூட அங்கே கிடையாது. கண்மூடித்தனமா இருக்கும். அவன் நம்ம ஆனந்த் பேர் என்னப்பா, சம்பத், அர்ஜுன் சம்பத்தா, அவர் சொல்லியிருக்காரு, வடக்கு இருந்து ஆன்லைன்ல வர கோமியத்தை பார்த்து குடிங்க, மனித கோமியம் வர கலக்கிறானோ அப்படின்னு. கோமியம் குடிச்சு பார்த்தா தானே தெரியும் நம்ம எங்கத்த போய் கோமியத்தை குடிக்கிறது. எப்படி கண்டுபிடிப்பாங்க இது மனித கோமியம்? தெரியல, போய் குடிப்பாங்க தெரியல, எனக்கு தெரியாது. நீ என்ன ஏதாவது கோத்து விட்டு எஃப்ஐஆர் வாங்கி விட்டுவிடாதப்பா, என்ன கண்டாவே அவங்க சொல்றாங்க. அவர் தான் எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்காரு, பார்த்து கோமியத்தை டெஸ்ட் பண்ணி குடிங்க அப்படின்னு. இல்லை 10 பேர் வாயில ஊற்றி டெஸ்ட் பண்றது தான். இல்லை ஒரு ஆளை மனித மூத்திரத்தை குடிக்க வச்சு மற்ற வாயில ஊற்றி பார்க்கறது தானே. மனித உருவில் கடவுள் இருக்கவே முடியாது. என் பெரும்பாற்றின் வள்ளுவனோடு நான் முடிக்கிறேன். தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னா. கடவுளாலே முடியாதுடா ஒரு காரியம், உன் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னா. நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டோம்னா அதுக்கான கூலி கிடைக்கும்னு சொன்னான். அப்போ 2000 வருடத்துக்கு முன்னாடியே கடவுளுங்கிறது சஸ்பெக்ட் தான், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு குரல் தான் கடவுள் வாழ்த்தில், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுறான். அடுத்த குரலே கல்வியை பற்றி போயிட்டான். அதனால் நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம காசு கிடைக்கும். யாரையும் நம்பாதீங்க. மனசு சரியில்லையா, நல்ல கோயில், எவ்வளோ கோயில் இருக்குது, பெரிய கோயிலெலாம் இருக்குது, போங்க, போய் நல்லா கும்பிடுங்க, விழுந்து கும்பிடுங்க, உங்கள் சௌரியம். ஆனால் அவன் பரிகாரம்லாம் எதுவும் கேட்டால் செய்யாதீங்க. பரிகாரமாக பூஜை பண்ணுறேன் இல்லை துணிமணி ஆகுறன்னு சொன்னால் செருப்பை கட்டி அடிங்க, பயப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.